உத்தரப்பிரதேசத்தில் சர்தானா என்ற இடத்தில் தேவாலயங்கள் மத்தியில் அழைக்கப்படும் லேடி ஆஃப் கிரேஸின் பெசிலிகா கன்னிமேரி மாதாவுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த தேவாலயத்தை 14 வயதான முஸ்லிம் நாட் பெண் பேகம் ஜாம்ரு என்பவர் கட்டியுள்ளார். முஸ்லிம் மதத்தை சார்ந்த பேகம் ஜாம்ரு 1750 பிறந்தார். இவரது பெற்றோர் இவருக்கு பர்சானா என்ற பெயர் வைத்தார்கள். பேகம் ஜாம்ரு 1778 முதல் கணவர் இறந்த பிறகு சர்தானாவின் ராணியாக ஆட்சி செய்தார். பேகம் ஜாம்ரு முதல் கணவர் இறந்த பிறகு ஒரு ஐரோப்பிய வீரர் வால்டர் ரெயின்ஹார்ட் சோம்ப்ரேவை மணந்தார். அருட்தந்தை கிரிகோரியாவின் போதனையால் அன்னை மரியாள் மேல் பற்றுக்கொண்டு பேகம் ஜாம்ரு மே 7, 1781 ரோமன் கத்தோலிக்க மதத்தை தழுவினார். மேலும் பேகம் ஜாம்ரு தன் பெயரை ஜோனா நோபிலிஸ் என்று மாற்றிக்கொண்டார். ஜோனா நோபிலிஸ் இந்தியாவின் ஒரே கத்தோலிக்க அரசியாக கருதப்படுகிறார். மேலும் 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகளில் சர்தானாவின் அரசியாக ஆட்சி செய்தார். பேகம் ஜாம்ரு ஜனவரி 1836 இறந்தார். சர்தானாவின் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டார். பேகம் ஜாம்ருவின் 18 அடி உயர பளிங்கு சிற்பம் பெசிலிகா ஆஃப் அவர் லேடி ஆஃப் கிரேசஸ் தேவாலயத்தில் பலிபீடத்தின் அருகே இன்றும் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. பெசிலிகா ஆஃப் அவர் லேடி ஆஃப் கிரேசஸ் தேவாலயம் வட இந்தியாவில் மிக பெரியது.
inside the church built by Begum Johanna Faisana Sumru in 1822. This church was completed and the church was dedicated in honor of our Blessed Mother. This is the main altar dedicated to our Blessed Mother. And all the inlaid work that you see is original. These chandeliers were brought from Belgium. On this right hand side we have the monument built on the tomb of Begum Sumru. This was made in white marble in Italy and brought and installed here. On the base of this we have the scenery or the blessing of the church. We have Begum Sumru presenting the chalice to the bishop. Behind the bishop stands Father Gregory. Then behind Begum Sumru is David, and behind David is Anthony Raglini, the architect of the church, having the scroll in his hand, the plan of the church. God News உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.